வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் மன்னரை சேர்ந்தோர்கள் அந்த அதிகாரத்தில் 6வது குறள். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுபவ வேட்பச் சொல்லல். குறிப்பறிந்து காலம் கருதி வெறுப்பில வேண்டுபவ வேட்பச் சொல்லல். அதில் பாருங்கள், இதில் அந்த சொல்வன்மை அதுவும் இதில் சொல்லியிருக்காரு. குறிப்பறிதல் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறார். அடுத்த அதிகாரம் குறிப்பறிதல். அதுக்கு அச்சாரம் போட்ட மாதிரி ஆயிடுச்சு. காலம் கருதி சொல்லியிருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான். வெறுப்பில் வேண்டாதது, வேண்டுபவ அவனுக்கு பிடிச்சமானது, வேட்பச் சொல்லல் அவனுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறது. இவ்வளோ தான் விஷயம். ஆனால் இது எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே மற்ற நிறைய விஷயங்களோட இதை ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும். நீங்கள் வீட்லேயே கூட நமக்கு சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா அப்பாட்ட ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கேட்கணும் அப்படின்னாக்கா நம்ம எவ்வளோ முறை யோசிப்போம். அப்பாவுக்கு நல்ல இதில் இருக்காரா, ஒரு நல்ல மாதிரி ஜாலியாக இருக்காரா, சந்தோஷமாக இருக்காரா, இப்போ போய் கேட்டால் அப்பா வாங்கி தருவாரா, இல்லை அம்மா மூலமாக சொல்லலாமா, எவ்வளோ விஷயம் யோசிச்சுருக்கோம். அதெல்லாம் தான் குறிப்பறியறது. காலம் கருதி எல்லாம் இருக்கும்பொழுது அப்பாட்ட கொஞ்சம் பணம் இப்போ தான் சம்பளம் வந்திருக்கு அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா அப்போ கேட்குறது காலம் கருதி. வெறுப்பில் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயமா கேட்காம வேண்டுபவ அப்பாவுக்கு பிடிச்ச விஷயமா அதை முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம விஷயத்த சொல்கிறது. அந்த மாதிரி வேட்பச் சொல்லல். அது சொல்லும்போதே அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சொல்கிறது. இதெல்லாம் நம்ம சின்ன வயசில் பண்ணியிருக்கோம். ஏன்னா இப்போ பெருசாக என்னாச்சு, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டு சுயநலமாக அப்படின்ற மட்டும் அப்படி இல்லை. அந்த சூழ்நிலையை நம்ம அவ்வளோவா யோசிக்கிறதே இல்லை. நினச்சோமா சொல்லிட்டோமா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. அதில் நமக்கு சில சமயம் பெருமை வேறு என்ன, நான் மனசில் பட்டது உடனே அப்படியே சொல்லிவிடுவேன் அப்படின்னு. அப்படி சொல்கிறதுனால என்ன நஷ்டம் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய சமயத்தில் நம்ம எதுக்காக அந்த விஷயத்தை சொல்கிறோமோ அந்த விஷயம் நடக்காமலே போயிடும். ஆனால் இப்போது அதெல்லாம் அப்படி இல்லாமல் நாம் சொல்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா, அது நம்மளோட மேலதிகாரிகிட்ட நம்ம சொல்லி அப்படின்னா இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், அதுவும் மன்னரை நம்ம தலைவர் கூட இருக்கும்பொழுது இந்த மாதிரி சொன்னால் தலைவர்கிட்ட எந்த விஷயத்தை வேணால் நம்ம சாதிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அது அவங்களுக்கும் நன்மையும் பெருமையும் தரதாக இருக்கணும். அதுவும் முக்கியம். அதுதான் இதில் சொல்கிறார். குறிப்பறிந்து இந்த தலைவர்களுடைய மனம் அறிந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அது மாதிரி காலம் கருதி அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது, இந்த சூழ்நிலையில் எல்லோரும் இருக்கும்போது நம்ம சொல்லலாமா, நிறைய பேர் யாரோ அவங்கக்கிட்ட அவர் கோவப்பட்டு கத்திட்டு இருக்கும்போது நாம் ஒரு ஃபைலை எடுத்துகிட்டு போயிட்டு இதை பார்த்துடலாமான்னு கேட்டால் என்ன நடக்கும்? ஃபைல் டேபிள் மேலே அப்படி பறக்கும். அதனால் காலம் கருதி வெறுப்பில் வேண்டுபவ அவருக்கு பிடிக்காததை விட்டுட்டு வேண்டுபவ அவருக்கு பிடிச்சதை வேட்பச் சொல்லல். அவருக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி அவருக்கு வெறுப்பு வரக்கூடிய காரியம் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் ஒரு விஷயத்தை வெறுத்தாங்க அப்படின்னாக்கா அது நடக்க போகிறதில்ல. அப்போ அது சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? அதே போல் அவருக்கு வேண்டிய விஷயம் அப்படின்னாலும் அதுவும் பயனுள்ளதாக இருக்கணும். அந்த பயனுள்ளதாக இருக்கிறதையும் நாம் ரொம்ப நீட்டிச்சுலாம் சொல்லக்கூடாது, அப்படி சுருக்கி சொல்லணும். அந்த மாதிரி சொல்கிறார். அதே போல் பயன் தராத விஷயங்களை செய்கிறது ஒன்று, பயன் ரொம்ப கொஞ்சம் பயன் தருது அப்படின்னா அதையும் செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதெல்லாம் அந்த அரசர் காதுக்கும் அந்த தலைவர் காதுக்கும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு இதில் சொல்கிறாரு. இப்போ சொல்ல வேண்டியது சுவையாகவும் சுருங்கவும் சொல்லி, ஆனால் எந்த விஷயத்தையும் விட்டு விடாமல் சொல்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறேன். ஆக சொல்கிறது இவ்வளோ முக்கியம். குறிப்பறியணும், காலம் கருதணும், அவருக்கு பிடிச்சதாக இருக்கணும், பிடிக்காததை விட்டுறணும், அதை பிடிச்ச விஷயத்தையும் சுருக்கமாகவும் தெளிவாகவும் இனிமையாகவும் சொல்லணும். இத்தனையும் செய்யணும். யார்? மன்னரை சேர்ந்து ஒழுகுபவர். இதில் இங்கே மன்னரை சேர்ந்து ஒழுகுபவர் அப்படின்னு போடவே இல்லை. ஆனால் இந்த அதிகார தலைப்பை ஒட்டி நம்ம அதை எடுத்துக்கிறோம். இது எல்லாருக்கும் பொருந்தும். அந்த குறளில் இதுவும் ஒன்று. சரிங்களா? நன்றி, வணக்கம்.